இன்றைக்குரிய வேத வசனத்தினுடைய தலைப்பு சீசன்ஸ் அண்ட் காட் ஆர்டைன்ட் டைம்ஸ். மனுஷிகமான ஒரு வருஷத்துக்குள் நடக்கிறதான சீசன்ஸ், எப்படிப்பட்ட நாட்கள், காலங்கள், நேரங்கள், இதோடு கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அனுக்கிரகத்தின் நேரம், இது ரெண்டை குறித்துதான ஒரு முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி நான் இந்த நாளிலே பிரயாசப்படுகிறேன். ஸ்பெஷலி ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனப்பட முடியும், இது எவ்வளவு தூரத்துக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்ற கருத்தை நாங்க மனசுல வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எதை சொன்னா இந்த காலத்திற்கு பொருந்தும், எதை சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களை இன்னும் ஊக்குவிக்கும், எது அவங்களுடைய வாழ்க்கையில இதை கொஞ்சம் இன்னும் பிரஷர் பண்ணா கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் த்ராட்டில், அதாவது இன்னும் ஆசீர்வாதத்தினுடைய முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னா சில குறைகளையும் தவறுகளையும் எல்லாவற்றையும் விட்டு ஆசீர்வாதத்துக்கு நேராய் போகக்கூடிய ஒரு சரணம் எப்போ வரும் அப்படின்றதை குறித்து கணக்கில் வச்சுதான் ஒரு மெசேஜை நாங்க ரெடி பண்றோம். ஸோ அதனால இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள், காலங்கள், வித்தியாசமான காலங்கள். ஒரு உலகம் தொடங்கினதிலிருந்து வித்தியாசமான காலங்களை சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு இத்தனை காலங்கள் என்று சொல்லலாம், அல்லது காலத்தினுடைய கடைசி நேரம் இது எப்படிப்பட்ட காலம் என்று சொல்லலாம். நாம் வாழ்கிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில இது எப்படிப்பட்ட காலங்கள், நேரங்கள் என்று கூட கணிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றிலும் நீங்கள் கணித்து எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமாய் மாற்றி, நான் ஒரு கருத்துள்ள ஒரு விசுவாசி ஆனால் இந்த காலங்களை எப்படி நான் பயன்படுத்தி அதற்கு நேராக என் தேவனுடைய அனுக்கிரக காலத்தை எப்படி நான் அனுசரித்துக் கொள்வது, அனுக்கிரகம் தேவனிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதங்களை என் காலத்துக்கு நான் பொறுத்தார் போல பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கொண்டு சற்று சிந்தித்து இந்த கடைசி காலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில துக்கமான கடைசி காலம் என்ற ஒரு காலத்தை நான் கடைசியாக முடிப்பதில்லை, கிருபையின் காலம் என்பதை உங்களுக்கு கடைசியாக சொல்லி, இந்த கிருபையின் காலத்திற்கு நீங்கள் சற்று கூட கவனம் கொடுக்காமல் போனால் இக்கட்டான காலம் ஒன்று வரும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனப்படினால் கொஞ்சம் கூட நீங்கள் கவனம் பண்ணி காலங்களையும் நேரங்களையும் அனுக்கிரகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இதெல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. பெராக்கா இருக்காதீங்க. எல்லாத்திலுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லாமே தேவ வசனத்தான், எல்லா ஆண்டவருடைய வசனத்திலும் தான் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலனா எந்த கான்செப்ட்ல, அதாவது எந்த கான்செப்ட்ல சொல்றோம், எந்த கருத்தை வச்சு எந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறோம் என்பதை புரியாம போயிடும். அதனால தான் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்க நீங்க செயல்படுங்க. விசேஷமாக biblically a season refers to a divinely appointed period, அதாவது எரா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏதேன் தோட்ட காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் அது ஒரு காலகட்டம். நோவா காலத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் ஒரு காலகட்டம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற வைக்க ஒரு காலம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வந்துவிட்டால் இந்த காலம், கிருபையின் காலம் முடிந்தால் பின்பு 1000 வருஷ அரசாட்சி மட்டுமே, வேற எதுவுமே காலங்கள் ஆவிக்குரிய நிலைமையில பிப்ளிக்கலா கிடையாது என்பதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுங்க. இரண்டாவது, இந்த சீசன், காலங்கள், நேரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது டிவைன்லி அப்பாயிண்டட், அதாவது ஆண்டவர் இதை கணக்கு தான் போட்டு இதை நமக்கு வச்சிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எதையும் வேகா ஏதோ இந்த காலம் முடிஞ்சு அங்க போகுது, அது முடிச்சு இது வருது இது வருது அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு தான் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸ்பெசிபிக் ஸ்பேன் ஆஃப் டைம். ஏதோ ஒரு இந்த காலத்துல சம்மர் வரும், இந்த காலத்துல வின்டர் வரும், இந்த வரும், அது வரும். இது நமக்கு வாழ்க்கையில சொல்றது சகஜம் தான்.
ஆனால் ஆண்டவராகிய அனுக்கிரக காலத்தையும் நீங்க கொஞ்சம் கணக்குல போட்டு வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அனுக்கிரக காலத்தையும் நீங்க கணக்குல போட்டு வைக்காவிட்டால் ஆண்டவர் கொடுக்கிற சீசன்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நன்மை பெறுறது கஷ்டமா போயிடும். So especially it signifies a temporary purposeful phase such as waiting, அதாவது காத்திருக்கிற காலம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற காலம், போராட்டத்தின் மத்தியிலே எப்பொழுது என் போராட்டம் முடியும், நான் நன்மை பெற்றுக் கொள்கிற காலம் என்று காத்திருக்கிற ஒரு காலம். That is ordained by God to fulfill. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் நடந்து முடிக்கும்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிற காலங்களை கொஞ்சம் கூட நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பிப்ளிக்கலா ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது ஒரு சரீர பிரகாரமாய் வருஷா வருஷம் ஆம்போ பிசிக்கலா நடக்கிற காலங்களையும் கொஞ்சம் கணக்குல போட்டு இதோடு கூட ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிற காலத்தையும் கணக்குல வச்சு கிறிஸ்துவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் கொஞ்சம் கவனமாய் இருக்கும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய முக்கிய அடையாளமா இருக்கிறது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம் காலங்களிலே ஆசீர்வாதங்களை வாய்க்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Now the year is measured out in 4 seasons. ஒரு வருஷம் 4 காலங்களை வைத்து கணிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்பிரிங் டைம், இன்னொன்று சம்மர் டைம், ஆட்டம் டைம், வின்டர் டைம். இதெல்லாம் நாளும் மாறி மாறி அப்படியே ரொட்டேஷன்ல வந்துனே இருக்கும். நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் மேபி டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகலாம், சூழ்நிலை நிமித்தம், கிளைமேட்டிக் கண்டிஷன் நிமித்தம், ஆர் உலகத்தில் நடக்கிற வித்தியாசங்களினாலே நேரங்களும் டைம் மாறலாம். ஆனால் சீசன்கள் கண்டிப்பாக இருக்கும். இதை கொஞ்சம் மனசுல வச்சுங்க. இது கண்டிப்பாக நடந்தேறும். அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு 7 ஸ்டேஜுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 விஷயத்தை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 7 stages of human life: outline, development, psychology, span of infancy to late adulthood. அதாவது ஒரு நாள்ல இருந்து 2 வயசு வரைக்கும் இன்ஃபன்சி அப்படின்றோம். இன்ஃபன்ட் குழந்தை அப்படின்ற ஸ்டேஜ்ல வரும். எதை பத்தி கவலைப்படாது, யாரோ ஒருத்தர் காப்பாத்தி அவங்கள விடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சிரமம் கிடையாது, தானா வளர்கிறாங்க. பிசிக்கல் growth, developing the fundamental sense of ஒரு நம்பிக்கை மேல அந்த குழந்தை வளர்ந்துருது. யார் காப்பாத்துறாங்களோ எப்படியோ டோட்டலா குழந்தை வளர்ந்துருது. 2 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்சி, எதை பத்தியும் கவலைப்படாம, எந்த ஒரு மனவேதனை இல்லாம, எதை குறிச்சும் மனசுல பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு பேசி ஒரு பர்சனல் கண்ட்ரோல், நான் என்ன செய்யணும் மனசு வைக்கணும் அதை செய்யறேன் அப்படின்னு செஞ்சுருக்கிறதா இந்த கதை. த மிடில் சைல்ட்ஹுட் 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் a period of building social skills. தன்னுடைய திறமைகள், நான் இன்னொருத்தனை திட்ட முடியும், நான் இன்னொருத்தனை அடிக்க முடியும், நான் ஒருத்தனை பிடிச்சு தள்ள முடியும், நான் இப்படிதான் வாழ முடியும், நான் இப்படித்தான் பேச முடியும், நான் இப்படித்தான் சாப்பிட முடியும், நான் இப்படித்தான் செயல்பட முடியும். தன் இச்சையில தன் மனசுக்கு வேண்டியதெல்லாம் அந்த செய்யக்கூடிய அந்த காரியங்கள், அது 6 வயசுல 12 வயசு வரைக்கும் அது நடந்துருது. அண்ட் தென் அடோல்சன்ஸ் அப்படின்றது 12 இருந்து 18 வயசு வரைக்கும். அது எப்படின்னா டிஃபைன்ட் பை பயாலஜிக்கல் டிரான்சிஷன். அதாவது சரீரத்திலே, ரத்தத்திலே, நம்முடைய சரீரத்தின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய் ஒவ்வொரு பாகங்களிலும் பர்டிகுலர் ஏஜ் வந்த உடனே சரீரத்தினுடைய மெட்டபாலிசம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆயிட்டு பிறகு எதுனா பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு லெவலுக்கு வரும். அப்போ அதுல கொஞ்சம் வெக்கமும் ரோஷமும் முறுக்களும் குறும்பும் ஏமாத்தலும் இப்படி பலவிதமான காரியங்கள் எல்லாம் அடங்கி, அதாவது இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது, மர்மமாவே வாழ்வாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது நடக்குது. வித்தியாசமான திங்க் பண்றது, எதை திங்க் பண்ணுமோ அதை திங்க் பண்றது இல்லை, எது இஷ்டமா பண்றது, இஷ்டம் இல்லாத பண்றது இல்ல, முறுக்கிறது, இஷ்டம் வந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மெட்டபாலிசம்ல ஒரு சேஞ்ச் வருது. காலங்கள் எப்படி மாறுது கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் ஏர்லி அடல்ட்ஹுட், அதாவது அடல்ட்ஹுட்னாக்கா வயசாகிற நிலைமையிலிருந்து ஏர்லி அடல்ட்ஹுட்னா 18 இருந்து 40 வயசும். இவங்க என்ன பண்றாங்க, ஃபோக்கஸஸ் ஆன் கெரியர். எப்படி வாழணும், எப்படி பலப்படணும், எப்படி நன்மை செய்யணும்,
எப்படி கெட்டது செய்யலாம், எப்படி காரி துப்பலாம், எப்படி திட்டலாம், எப்படி வஞ்சகம் எடுக்கலாம், எப்படி ரிட்டாலியேட் பண்ணலாம், எப்படி மோசம் பண்ணலாம், இப்படி வித்தியாசமான அட்வென்ச்சருங்கள்லாம் இன்வால்வ் ஆயிடும். வித்தியாசமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வித்தியாசமான பொறுப்புகள், வித்தியாசமான லீடர்ஷிப், வித்தியாசமான அதாவது தலைவர்களாக மாறிடுவாங்க. அந்த ஏஜ்ல வித்தியாசமான கோணங்களில் அவர்கள் எந்தெந்த இடத்துல கைட் ஆகுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வித்தியாசமான ஆட்களாக மாறிடுவாங்க. அந்தந்த நடப்பு பிரகாரம், லீடிங் பிரகாரம், சொல்லிக் கொடுக்கறது பிரகாரம் அவங்க எப்படி போனாங்களோ அந்த கோணத்துல அவங்க பெரிய ஆட்கள் ஆயிடுவாங்க. எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பாங்க. தவறுகளும் நல்லதையும் பொல்லாததையும் எல்லாவற்றையும் செஞ்சு ஒரு லெவலுக்கு வருவாங்க. சோ அது எவ்வளவு தூரத்துக்கு நல்லது பொல்லதுன்னு அப்புறம் தான் அவங்க யோசிக்க திங்க் பண்ணுவாங்க. மிடில் அடல்ட்ஹுட் 40 இருந்து 65 வரைக்கும் மிடில் அடல்ட்ஹுட் என்ற சந்தர்ப்பம் வரும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா கெரியர், அதாவது ஒரு வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைகிற ஒரு சந்தர்ப்பம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஃபேமிலியை நல்ல ஒரு லெவல்ல நிக்க வைக்கிற சந்தர்ப்பம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைகளை எப்படி தயார் பண்ணும், அவங்களை எப்படி முன்னேற்றணும், எப்படி வாழ்க்கையில ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ற அந்த ஒரு ஸ்டேஜில் வர்றதான ஒரு சூழ்நிலை தான் மிடில் அடல்ட்ஹுட். அந்த லாஸ்டா லேட் அடல்ட்ஹுட் அப்படின்றது 65 வயசுக்கு மேல. இது எப்படின்னா the characterized by one's life. என்னுடைய வாழ்க்கையில நான் எதெல்லாம் கண்டுக்கணும், எதெல்லாம் அனுபவிச்சணும், எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணாத போயிட்டணும், எதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டணும், எதெல்லாம் தப்பு பண்ணிட்டு கெடுத்துக்கணும், எதெல்லாம் நல்லா பண்ணாத விட்டுட்டணும், இது செஞ்சது நல்லா இருக்கும் இப்படின்னு ரியலைஸ் பண்ணி பலப்பட்ட பிறகு அந்த நாள்ல இருந்து அவங்க செய்யற ஒரு பொறுமையாய் கையாளுகிற காரியங்கள் அது என்ன பண்ணும், உடம்புல வித்தியாசம் கொடுக்கும், சரீரத்தினுடைய பாகங்கள்ல வித்தியாசம் கொடுக்கும், மனசுல வித்தியாசங்கள் கொடுக்கும், இப்படி தான் சம்பந்தப்பட்ட சொந்தத்துல வித்தியாசம் கொடுக்கும், மனுஷர்களிட வித்தியாசம் கொடுக்கும். இப்படி வருஷம் கொடுத்துட்டு கடைசியா உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் அல்லது உலக சூழ்நிலைக்கும் மேன்மையான சந்தர்ப்பத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு மேலான நிலையை அடைகிறது தான் அந்த கடைசியான அடல்ட், லேட் அடல்ட் லைஃபா இருக்கும். சோ இத காலங்கள் சொல்றதை விட நம்முடைய வாழ்க்கையினுடைய சரிதையில இப்படிதான் ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சுன்னு வரோம். அப்படிதான் நடக்குது, ஓரளவுக்கு அப்படிதான் போகுது. ஆனால் உண்மையிலே காலங்களையும் நேரத்தையும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமானால் ஆவியானவர் கணித்து நம்ம கைட் பண்றார். we are all blessed. எப்படின்னா நமக்கு வேத வசனத்திலிருந்து நம்ம அறிவுரைகளை ஓரளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துறோம். சோ நம்ம எல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் இது தெரியலையே, யாரும் சொல்லி கொடுக்கலையே, எனக்கு இந்த புத்தியை யாரும் எனக்கு சொல்லலையே அப்படின்றதுக்கு முன்னாடியே நமக்கு வேத புத்தகத்திலிருந்து பல அறிவுரைகளையும் சொல்லி விடுறதுனால நம்ம எல்லாம் சீக்கிரமாகவே அட்வான்ஸாவே இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இது போறது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு நம்ம கொஞ்சம் பலப்பட்டுட்டா சீக்கிரமாகவே வாழ்க்கையில எப்படி மாத்தலாம், எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், எப்படி சரிப்படுத்தலாம். ஸ்பெஷலி இப்போ ஒரு 50s 60s அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எல்லாம் சிலதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டோம், சிலதெல்லாம் பண்றதுக்கு முடியல, இப்பெல்லாம் யோசித்துக்கிறோம். ஆனால் வாலிப பிள்ளைகளும் சின்ன வயசுல இருக்கிறவங்களும் இப்ப ஈஸியா கணிக்கலாம், ஓஹோ இப்படி எல்லாம் இருக்குதே, நம்ம ஆண்டவர் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, இப்பவே நம்ம சரி பண்ணிக்கணும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நேர்மையா இருக்குமே, ஆசீர்வாதமா இருக்குமே சொல்லிட்டு சரி பண்ணிக்கிறதுக்கு, முழு வாழ்க்கையை சரி பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு. இப்போ மத்தவங்க மாதிரி இல்ல, எல்டர்லி பர்சன்ஸ் 40க்கு மேல நான் இப்ப இதுக்கு மேல என்னத்த பண்ணிட்டோம், இதுக்கு மேல நான் எங்க சம்பாதிக்கிட்டோம், இதுக்கு மேல நான் யார்கிட்ட ரோப் அடிக்கிற மாதிரி இருக்குது, யார்கிட்ட நான் பேச போனா அது மரியாதை இல்லாத போயிடுமே, இப்படி வருத்தப்படுற ஸ்டேஜ் இருக்குது. அதனால ரொம்ப பெரிய வயசாயிட்டாலும் இதுக்கு மேல என்னுடைய ஒவ்வொரு அதாவது நடைமுறையும் ரோப்பும் எதுவுமே நடக்காது, நான் வாய் மூடி சைலண்டா என்கிட்ட நல்லது அப்படின்ற ஸ்டேஜ்ல வர்ற ஓல்ட் ஏஜ் ரொம்ப டேஞ்சர். அதனால தான் இந்த வசனங்கள் ஓரளவுக்கு வாலிபர்களுக்கும் சிறிய பிள்ளைகளுக்கும் ஸ்டார்டிங் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படிதான் நம்ம எல்லாம் பலப்படுத்துறது நமக்கு நல்லவா இருக்கும். ஸ்பெஷலி டிஃபைனிங் த ட்ரைட்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டியில சில காரியங்களை கத்துக்கிறோம். செல்ஃப் அவேர்னஸ், நாம் அறிந்து கொள்ள வேண்டியது படித்தோ அனுபவத்திலோ அல்லது அடிபட்டோ இல்ல வேற எதனா காரி துப்பியோ இல்ல ஒரு சம்பாஷணையிலோ அல்லது ஏதோ ஒரு அனுபவத்திலோ நாம் பட்ட அனுபவத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம், சில அவேர்னஸ் கத்துக்கிறோம், சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்.
இது ஒரு மனுஷனுடைய கரையில நடக்கிற வாழ்க்கையிலே சில காரியம் தெரிஞ்சுக்கணும் பலப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அதான் செல்ஃப் அவேர்னஸ். ரெண்டாவது எமோஷன். எமோஷன் டீப் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபீல். ஒரு மனுஷன் குவைட்டா உட்காந்து நான் யாரு, என்ன செய்யறேன், என்ன பண்ணுக்கிறேன், என் நிலைமை என்ன, நான் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது, எப்படி இருக்கக்கூடாது, இதை கொஞ்சம் சிந்திச்சா ஹியூமனுக்கு எப்பொழுதுமே அது பெனிஃபிட். இந்த எமோஷனை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டாந்துட்டா டெஃபினெட்லி எமோஷன்ன்றது நமக்கு பிரயோஜனம் மாறிடும். ரீசன், அதாவது லாஜிக்கல் பவர் ஆஃப் திங்கிங். கேட்கணும், நான் ஏன் இவ்வளவு நஷ்டத்துல வாழணும், நான் ஏன் இவ்வளவு துக்கத்தோடு வாழணும், நான் ஏன் ஒரு ஏழையா இருக்கணும், நான் ஏன் இப்படி குறைச்சலோடு வாழணும், நான் ஏன் ஒரு அவிசுவாசியா இருக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் எப்ப பாரு இப்படிப்பட்ட இடைஞ்சலாக்குது, ஏன் எப்ப பாரு ஒரு கெட்ட பேரு, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு நஷ்டம் மாறி, ஏன் இதுல எல்லாம் எனக்கு குறைச்சலா தெரியுது, ஏன் ஒரு பந்தம் இல்ல, ஏன் ஒரு ஐக்கியம் என்கிட்ட இல்ல, ஏன் குடும்பத்துல ஒரு ஆறுதல் இல்ல. இதெல்லாம் கொஸ்டின் எப்பவுமே பண்ணணும். தனக்குள்ள இன்னொருத்தர் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அது எப்பவுமே தொல்லையில முடிஞ்சிடும். ஆனால் நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்கணும். we should have the reason இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. then there is a morality. the morality, the internal compass, the separate concept, the right or wrong. உள்ள ஒரு காம்பஸ், மனசுக்குள்ள ஒரு காம்பஸ் இருக்குது. அந்த காம்பஸ் சொல்லுது, இது நல்லதா, இது கெட்டதா, எது செஞ்சா நல்லது, எது செஞ்சா கெட்டது. there is a compass உள்ள காட்டினே இருக்கும். நீ இப்படி பேசிட்ட, அதனால தான் உனக்கு இவ்வளவு வேதனை, நீ இப்படி ஆறுதல் அடையிற, ஜெபம் பண்ணு, தைரியம் உண்டாகும். அந்த காம்பஸ் காட்டினே இருக்கும். எது நல்ல வழி, எது நல்ல கெட்ட வழி, இதனுடைய வழிகளை கரெக்டா காட்டிக்கொண்டே இருக்கும். there is an empathy. what is empathy? ability to step into another shoe. empathy என்றது அதாவது ஒரு பலப்பட்ட ஒரு ஆள், தகுதி பெற்ற ஒரு ஆள், வளர்ச்சி பெற்ற ஒரு ஆள், நன்மை பெற்ற ஒரு ஆள், முதிர்ச்சி பெற்றவர் செய்ய முடியும். எப்படின்னா இன்னொருத்தர் காரியத்தில் தலையிடுறது, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை முன்னேற்றுறது, இன்னொருத்தருக்கு புத்தி சொல்றது, இன்னொருத்தருக்கு நன்மை கொடுக்கிறது, இன்னொருத்தருடைய ஆசீர்வதிக்கிறது, இன்னொருத்தருக்கு ஆறுதலா இருக்கிறது, இன்னொருத்தருக்கு சமாதானம் கொடுக்கிறது, இன்னொருத்தரை மேம்பட செய்யறது. this is what happens many times. a parent, அதாவது குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன்மார்களும் அல்லது சம்பாதிக்கிறவர்கள் தன்னுடைய சம்பாதனையிலிருந்து மற்றவங்களை காப்பாற்றும் பொழுது அந்த எம்பத்தின்றது இருந்தா மட்டும்தான் அவர்கள் ஆறுதலாக குடும்பத்தை அனுசரிக்க முடியும். சோ எம்பத்தின்றது தன்னுடைய பலப்படுறது மட்டும் இல்ல, இன்னொருத்தரை காப்பாற்றுறது, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே தலையிடுறது, இன்னொருத்தருடைய முன்னேற்றத்துக்காய் பிரயாசப்படுறது. தென் சோஷியல் கனெக்டிவிட்டி. சோஷியல் கனெக்டிவிட்டினா இது மட்டும் இல்ல, என் குடும்பம் மட்டும் இல்ல, பொது நலனுக்காகவும் பிரயாசப்படுறது சோஷியல் கனெக்டிவிட்டி. அண்ட் கடைசியா கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டினா வாழ்க்கையில நான் வளர்ந்ததுக்கு, இவ்வளவு நாள் பலப்பட்டதற்கு நான் இப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்வேன், நான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நான் செய்வேன், இப்படிப்பட்ட முன்னேற்றமான காரியத்தை செய்வேன், இப்படிப்பட்ட லெவலுக்கு நான் போகுவேன், ஒருவேளை நான் சயின்டிஸ்ட் ஆகுவேன், நான் ஒரு டாக்டர் ஆகுவேன், நான் ஒரு என்ஜினியர் ஆகுவேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சாதனைகளை செய்வேன், பொது ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மை செய்வேன் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய, அதாவது புது விதமான காரியங்களை கண்டுபிடித்து முயற்சி செய்து பலருக்கு பிரயோஜனமான காரியங்களாக மாற்றி கொடுக்கிறது தான் கிரியேட்டிவிட்டி. தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாதனைகளை செய்ய நம்முடைய காலங்களை நாம் எப்படி பயன்படுத்த முடியுமோ அதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதனுடைய ஒரு லாபமாக இருக்கும். ஸ்பெஷலி டிவைன் டைமிங்ஸ். கர்த்தர் நமக்காய் நியமித்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். தட் இஸ் அப்பாயிண்டட் டைம். கர்த்தர் நமக்காக நியமித்த நேரம் என்ன, கர்த்தர் நமக்காக கொடுத்த நேரம் என்ன, அதை தெரிந்து கொண்டீர்களா? A season of life. எக்லெசியாஸ்டஸ் நீ காலைல படிச்சோம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அதாவது நேச்சர் flows in the human experience. மனுஷனுடைய வாழ்க்கையில எதெல்லாம்
நடக்கிறது, எப்படியெல்லாம் நடக்கிறது, எப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் வரும், அது எப்படி படிக்கணும், அது எப்போ தெரிஞ்சிருக்கிறோம், எப்போ நம்ம அதாவது உன்னிருப்பா அதை கவனிச்சிருக்கிறோம். எனக்கு கெட்டதே நடக்குது ஆண்டவரே, துக்கமாவே நடக்குது ஆண்டவரே, வேதனையா நடக்குது ஆண்டவரே நம்ம பேசுறோம். ஆனால் அந்த 3rd chapter 1 to 10 வரைக்கும் படிக்கும் பொழுது மனுஷனுக்காக நியமித்தது காலங்களை ஏன் நம்ம படிக்க கூடாது? துக்கமான காலங்களை யார் படிக்கணும் அது சொல்லுங்க. விசுவாசி ஆனால் ஒரே கோணத்துல ஒரே கண்ணில் பார்க்கணும், 2 கண்ணில் சேர்த்து பார்க்கணும். சீரா எல்லாத்திலும் கொஞ்சம் அறிவு வரணும். அறிவுரைகள் எப்பொழுதுமே நல்லது, புத்திமதிகள் எப்பொழுதுமே நல்லது, அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும். அதாவது ஸ்பிரிச்சுவல் growthன்றதும் ப்ரூனிங்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு நல்லதுதான், ஆனால் ப்ரூனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல கிளை வெட்டப்படணுமோ அது வெட்டப்படணும், எந்த இடத்துல சீர்படுத்தணுமோ சீர்படுத்தணும், எந்த இடத்துல ஒரு செடி கலகலப்பா எப்பொழுதுமே அப்படியே செழிப்பா இருக்கணும்னாக்கா அது முடியாது. சில காலங்களிலே ஒவ்வொரு கிளைகளை வெட்டி விட்டா தான் புதிய துளிர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள் வேணும் என்றால் அவர்கள் பலப்பட வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். அதாவது a mature faith test perseverance and prepare individuals for new responsibilities. And இங்க kairos time. What is kairos time? It's a Hebrew word, Greek word kairos. What is that Greek word? God given moment. கர்த்தர் நமக்காக செயல்படுகிற நேரம், கர்த்தர் நமக்காக நல்லதை கொடுக்கிற நேரம், கர்த்தர் நமக்காக உச்சிதங்களை கொடுக்கிற காலம், கர்த்தர் நமக்காக காலங்களை மாற்றி அமைக்கிறது. இதெல்லாம் வரலனா நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் வராது. சோ when the கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில fulfill பண்றாருனா அந்த fulfill பண்ணக்கூடிய காரியங்கள் தேவனாலே வரும். பிரயாசப்படலாம், காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தலாம், ஆனால் இது நன்மையாய் வாய்க்க பண்ணுகிறது தேவனால் மட்டுமே ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசியானபடினாலே இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு கொஞ்சம் பாருங்களேன். மத்தேயு 24 அதிகாரம் 32 வசனத்தில் வாசிக்கிறோம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி புதுசா நல்ல துளிர் வருது. துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபத்தது என்று அறியுங்கள். அப்ப ஆண்டவர் காலங்களை குறித்து சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது அத்திமரம் துளிர் விடுகிற காலம் நமக்கு ஒரு அடையாளமாக ஒரு காலமாக இருக்கிறது. அந்த காலத்துல இது வசந்த காலம் என்பதை அறியுங்கள். ஏன் வசந்த காலம்? அப்படியே இவெல்லாம் நீ காணும் பொழுது இயேசு கிறிஸ்து சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி? வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற அடையாளம் தான் இந்த அத்திமரம். இப்போ இந்த இடத்துல எப்படின்னா வசந்த காலத்தையும் பேசுறாரு, அத்திமரத்தையும் பேசுறாரு, துளிர் பேசுறாரு, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்றாரு. எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு? வாசல் அருகே வந்துகிறாருன்றாரு. அப்போ காலங்கள் எதெல்லாம் கணக்கு போடுது? ஒரு காலங்கள், ஒரு உலகத்தில் நாம் பார்க்கிற ஒரு செடி கொடி மரங்கள் எவ்வளவு ஒரு குறிப்புகளை கொடுக்கிறது, எவ்வளவு ஒரு அடையாளங்களை கொடுக்க முடியும் என்பதை சற்று நாம் யோசிக்க வேண்டும். விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில சற்று நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திக்கலனா, டெஃபினெட்லி நம்மெல்லாம் இதெல்லாம் கணக்கு போடலனா நாம் சில நேரத்தில் ஏமாந்தவங்களா போயிடுவோமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தோடுங்க. மார்க் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 13:27 தூதர்களை நோக்கி சொல்றார், தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை மட்டும் முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். God says 4 டைரக்ஷன்ல இருந்து, 4 டைரக்ஷன், யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் கர்த்தர் மறக்க மாட்டார், யாரும் எஸ்கேப் ஆக முடியாதுன்ற ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல வருது. என்னன்னா, அத்தி மரத்தின் ஒரு ஓமை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலைகளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபற்று என்று அறியுங்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்குவதை நீங்கள் காணும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்படின்னா வாசல் கிட்டே வந்துட்டார்.
நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கமாய் வந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இனி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. கொஞ்சம் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் இதுல கவனத்துல வச்சுங்க. Why does God put us through season? ஏன் காலங்களை குறித்து கர்த்தர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார்? ஆண்டவர் ஏன் காலங்களை யூஸ் பண்றார்? நம்முடைய குணாதிசயம், நம்முடைய கேரக்டர் மாறணும், நம்முடைய நம்பிக்கை மாறணும். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் கூட ஆழமாய் போக, நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளாக நெருக்கமாய் போக, ஆண்டவர் ஃபியூச்சர் பர்பஸ், நம்முடைய எதிர்காலத்தினுடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கர்த்தர் காலங்களை பயன்படுத்துகிறார். சோ அதனால ஒன்று நம்முடைய குணாதிசயம், இரண்டாவது அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, மூன்றாவது நம்முடைய ஃபியூச்சர் லைஃப் ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் காலங்களை பயன்படுத்தி கர்த்தர் நமக்கு போதனை கொடுத்து கொண்டிருக்கிறார். Just as nature requires changing weather to grow, our spiritual life need different phases. Like, அதாவது ஒரு செடிக்கு எப்படி ஒரு காலங்கள், நேத்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க கிட்ட ஒரு செடி கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க, மழை காலங்கள்ல ஏதாவது ஒரு செடி வச்சுட்டா தானா முளைச்சிக்கும், தீனா அது பிக்கப் ஆயிடும், இப்போ வச்சாக்கா அந்த அளவுக்கு ஆகாது அப்படின்றாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, அப்போ ஒரு செடி நல்லா பிக்கப் ஆயிட்டு வளர்ச்சி கொடுத்து உடனே அது ஸ்டார்ட் ஆயிடணும்னா அது மழை காலத்துல போட்டா தான் பெஸ்ட், அந்த சீசன் தான் கரெக்ட் சீசன்ன்றாங்க. அப்போ மனுஷருக்கு நமக்கு தெரியுது, விசுவாசிகளாகி நமக்கே அது புரியுது. ஆண்டவர் அதான் இங்க சொல்றாரு, ஜஸ்ட் as நேச்சர், ஒவ்வொரு நேச்சரும் ரிக்வயர்ஸ் சேஞ்சிங். ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு அந்த வெதர் வேணுமா இருக்குது. எப்பொழுது நடணும், எப்பொழுது சரிப்படுத்தணும், எப்பொழுது ப்ரூனிங் கட் பண்ணி சீர்படுத்தி சரிப்படுத்தி காத்து நிற்கணும், எப்பொழுது தண்ணி ஊத்தணும், எப்போ தண்ணி ஊத்தக்கூடாது, அப்புறம் காத்திருந்து எப்போ அறுவடை பண்ணணும். there is a season for everything. இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க விஷயம். சோ அந்த மாதிரி ஆண்டவராகிய கர்த்தர் காலங்களை வச்சு நன்மை நம்முடைய வாழ்க்கையில செய்யறார் என்றால், ப்ரூனிங் பீரியட், வெயிட்டிங் பீரியட், ஹார்வெஸ்டிங் பீரியட், இது எல்லாமே நமக்கு மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். the reason we experience different season often involves around us. நம்முடைய வாழ்க்கையில பர்சனல் ஆகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் டெவலப்மெண்ட் வேணும்னா நாம் அந்தந்த நாட்கள் எதை செய்யணும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களை எப்படி வேலை செய்யணும், எப்படி உழைக்கணும், உழைச்சிட்டு பிறகு எப்படி சீர்படணும், சீர்பட்ட பிறகு எதெல்லாம் கட் ஆஃப் பண்ணணும், எதெல்லாம் கட் பண்ணி ஒதுக்கணும், எதெல்லாம் சீர்படணும், எப்படி காத்திருக்கணும், கடைசியில் எப்படி டெவலப் பண்ணி கர்த்தர் கொடுக்கிற அறுவடைக்கு எப்படி ஆசீர்வாதங்களை அனுபவித்து நன்றி சொல்லணும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. So season of waiting is very very important. Period of silence, அமைதியின் நேரம். வெயிட்டிங் ஆர் நாட் காட்ஸ் ஆப்சன்ஸ். கர்த்தர் நாம் வெயிட் பண்றோம், கர்த்தர் பதில் சொல்றதுனால ஆண்டவர் நம்மோடு கூட பதில் சொல்லலன்ற அர்த்தம் இல்ல. ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார், காத்திருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்திலே காத்திருக்கணும், வாஞ்சியிலே காத்திருங்க, நன்மை வரும் என்று காத்திருங்கள். இதுக்காக காத்திருக்கும்படி கர்த்தர் தான் அந்த வெயிட்டிங் பீரியட் கர்த்தர் வச்சிருக்கிறார். சோ ப்ரூனிங் ரிஃபைனிங் பீரியட் கூட மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இதை வெட்டணும், எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதுதோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுதான் புது துளிர் எங்க வரும், எப்படி சீர்படுத்த முடியும், இன்னும் டபுள் வளர்ச்சிக்கும் 4 மடங்கு அல்லது 100 மடங்கு வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு பல விதத்தில். இப்போ ஹார்டிகல்ச்சர்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா, ஹார்டிகல்ச்சரல் ஈவன் சின்ன மரத்தை வச்சு வேற ஒரு மரத்தை அது கூட செட் பண்ணி ஒரு நல்ல அறுவடைகளை பண்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் as it is, அதனுடைய இதோட வளர்ச்சியோட கூடவே சார்ந்த செயல்பாடுகள் இன்னைக்கு எவ்வளவு ஒரு அபிவிருத்தியை கொடுத்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சரிப்படுத்துவது சீர்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்லது. அதுபோல வெயிட்டிங் பீரியட் இஸ் ஆல்சோ நல்லது. அப்பொழுது மட்டும் தான் ஹார்வெஸ்டிங் நம்ம அனுபவிக்க முடியும். ஹார்வெஸ்ட் மட்டும் வேணும், நன்மை மட்டும் வேணும், சொகம் மட்டும் வேணும்னா டெஃபினெட்லி இது ஒரு குழந்தைத்தனமா இருக்கும். எனக்கு நன்மை மட்டும் தான் வேணும், நான் எதுல கஷ்டப்பட மாட்டேன், நான் பட்டது போதும் அப்படின்னு நினைச்சுன்னா உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நாம் போராட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சக்தி இருக்கிற வரைக்கும் நாம் இன்னும் கர்த்தருக்கென்று செயல்பட வேண்டும். ஹார்வெஸ்ட் என்பது a time of breakthrough. கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிற காலங்கள். ஜாய் அண்ட் ரீப்பிங், சந்தோஷமும் அறுவடைகளும் வருகிற ஒரு காலம். ரிவார்ட்ஸ், அதாவது நமக்காக பெருமானம், ஒரு நெல் ஆகிட்டும் ஒரு கோதி ஆகிட்டும் எதுவா இருந்தாலும் நாம் செய்கிற கஷ்ட பாடுகளுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை பெறுகிற காலங்கள். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ இந்த அறுவடை இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதுல ஒரு கீ மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது. ஒன்னு, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்னவென்றால், மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோதியா விதைக்கிறீங்கன்னா கோதி தான் அறுப்போம். இதை ஒரு ஆவிக்குரிய நிலைமையில எடுத்துக்கினா, நல்லதை விதைத்தால் நல்லதான் அறுக்க முடியும். கொஞ்சம் நீங்க எப்பொழுதுமே இதை கொஞ்சம் கம்பேரிசன்ல கொண்டு வரணும். வெறும் ஸ்பிரிச்சுவல் மட்டும் பார்க்க கூடாது. இது உலகப்பிரகாரமா கர்த்தர் எப்படி சீசன்ஸ் வச்சு, எப்படி ஆசீர்வாதங்களை வச்சு எப்படி கணிக்கிறார் யோசித்து பாருங்க. உலகத்திலே ரொம்ப பெரிய அதாவது விளக்குனா அது ஒரு சூரியன் தான். எக்ஸ்பிளைன் பண்ணா போராத டைம். அதே போல நம்முடைய பூமி கணக்கு போட்டு பாருங்க. நம்ம எல்லாம் அருமையா உட்கார்ந்து நிற்கிறோம், ஒன்னும் வித்தியாசம் தெரியாத மாதிரி. ஆனா அது ரொட்டேட் ஆயின்குது, பூமி ரொட்டேட் ஆயின்குதுங்க. சோ இது எப்படியானாக்கா புரிஞ்சுக்கவே வேணாம். கர்த்தருடைய செயலை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்படி இங்க மட்டும் கர்த்தர் இப்படிப்பட்ட, அதாவது இங்க எப்படி நம்ம ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு பூமி, இப்படிப்பட்ட பல உலோகங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி எத்தனையோ ஃபேமிலிஸ் இந்த அதாவது இந்த பெரிய அண்ட சராசரங்கள் இருக்குது. அதெல்லாம் இருந்தா கூட, அதெல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட சரி, அதெல்லாம் எவ்வளவு தூரம் இயக்குறதுல கர்த்தர் வச்சிருக்கிறாரு தெரியாது. ஆனால் இது மட்டும் இயக்கி கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க முடியும். செகண்ட் கூட கணக்கு போட்டு இந்த பூமியானது ரொட்டேட் ஆயின்குது. சொல்றபடி செய்து பேசலாம் நம்ம. கர்த்தர் அதை ஆர்டைன் பண்ணிருக்கிறார். இப்படி சுற்றி வருது, ரைட். எல்லாம் கணக்குல போட்டு நம்ம இவ்வளவு தூரம் விஞ்ஞானத்துல படிக்கிறோம். அது படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு வருஷமா எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சொன்ன பிறகுதான் நம்மளுக்கு புரியுது ஓரளவுக்கு. இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாமிசத்துக்கு விதைப்பவன் மாமிசத்தில் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். சுவாசிகள் எப்பொழுதுமே யோசிங்க, நன்மை செய்கிறதா என்னது? ஏதோ பணத்தை கொடுக்கிறதா நன்மை இல்ல. அறிவை கொடுக்கலாம், ஆசுவாதத்தை கொடுக்கலாம், சமாதானத்தை கொடுக்கலாம், நிம்மதியை கொடுக்கலாம், ஆறுதலை கொடுக்கலாம், தயவை கொடுக்கலாம், சமாதான வார்த்தைகளை பேசலாம், விசுவாச வார்த்தைகளை பேசலாம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் தளர்ந்து போகாமல் இருந்தால், நம்ம அதெல்லாம் சோர்ந்து போகாமல் இருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாருங்க, என் பிள்ளை கிட்ட நான் சோர்ந்து போயிட்டா என் பிள்ளை கிட்ட நான் எப்படி அறுக்க முடியும்? அங்கே நான் சோர்ந்து போயிட்டு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா நான் ஆசுவாத்தை அறுப்புக்கும் பொழுது எப்படிப்பட்ட அறுப்பை நான் அறுப்பேன்? கொஞ்சம் யோசிக்கணும். நம்மெல்லாம் இதுல கொஞ்சம் சிந்திக்கணும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, நமக்கு கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை சேர்க்கடுவோம். சுத்தி வலிச்சு எங்க என்னென்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, அது ரைட். ஆனால் கர்த்தர் ஸ்பெஷலா இந்த இடத்துல அப்போஸ்தலன் மூலமா சொல்றது என்னன்னா, சேஷமா விசுவாச குடும்பத்திலே, விசுவாச மகனுக்கோ, விசுவாச மகளுக்கோ, விசுவாச குடும்பத்துக்கோ, விசுவாச குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கோ உங்களால் ஆன அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் நன்மைகளையும் நீங்கள் செய்வீர்களானால், விதைப்பீர்களானால் அது ஏற்ற அறுப்புகளை நாம் அறுக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான, அதாவது இந்த சீசனுக்கும் டைம்க்கும் நாம் அறுக்கிற அறுப்புக்கும் நன்மைக்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம், எவ்வளவு ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். A season of sowing. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பூமியில் உள்ள நாள் அளவும். Now you just make it in your mind.
இது நல்லா புரிஞ்சுங்க. பூமியில் உள்ள நாம் உயிரோடு இருக்கிற நாளளவும், இனிமேல் வேற யாருன்னா இருக்கிறாங்களா, அவ்வளவு நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலம் பகலும் இரவும் ஒழிவதில்லை. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கின தேவன் சொல்றார் தெளிவா, இரவும் பகலும் ஒழிய போகிறதில்லை, கோடைக்கால உஷ்ணம் சீதளம் அறுப்பும் ஒழிய போகிறதில்லை, விதைப்பும் அறுப்பும் ஒழிய போகிறதில்லை. அதே போலதான் ஒரு விசுவாசி என்ன நாம் செய்கிறோமோ அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்காமல் உன்னை கர்த்தர் விட மாட்டார். உனக்கு பலப்படுத்தின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். உன்னை திடப்படுத்துகிற கர்த்தர் உன்னை ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் உன்னை மாற்ற போதுமானவர். 1 பேதுரு 1:6 வாசிக்கிறோம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசித்துக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, பாத்தீங்களா, உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் எவ்வளவு பாருங்க. உங்களை என்று சொல்றதுக்கு பதிலா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எவ்வளவு பாருங்க. யார் நம்மளாம் யார்? கடைசி காலத்திற்காக. நம்பர் 2, வெளிப்பட போகிற, கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அப்படிப்பட்ட நான் ஆயத்தப்படும்படி, ஸ்தோத்திரம், ஆயத்தப்படும்படி. எதுக்கு ஆயத்தப்படும்படி? ரட்சிப்புக்கு. நல்லா கவனிங்க, ஏதுவாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசம். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பலத்தினாலே, இது மனுஷ பலத்தினாலே இல்ல, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம், அந்த டெலிவரன்ஸ், அந்த ஒரு விடுதலை பாருங்க, எவ்வளவு ஒரு மீனிங் பாருங்க. உங்கள் சொல்றதுக்கு பதிலா நாங்கள் எப்படிப்பட்டவளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கடைசி காலம் வெளிப்பாடு போகிற நாம், ஆயத்தமாய் இருக்க வேண்டிய நாம், ரட்சிப்புக்கு காத்திருக்கிற நாம், அதற்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்கத்தக்க விசுவாசம் இருக்கத்தக்கதாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. எவ்வளவு ஒரு விசுவாசி எந்த ஒரு தகுதி உடையவராக இருக்க வேண்டும். சம்மர் வந்துச்சு, வின்டர் வந்துச்சு, ஆட்டம் வந்துச்சு, ஸ்பிரிங் வந்துச்சு, இதெல்லாம் வருஷம் வந்து இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்? அட்லீஸ்ட் இந்த வருஷம் எழுந்துட்டேன், நெக்ஸ்ட் ஸ்பிரிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போவாது ஸ்டார்ட் பண்ணலாமே, இப்போவாது தொடங்கலாமே, இன்னொரு சம்மர் வருமே, இன்னொரு வின்டர் வருமே, இன்னொரு ஆட்டம் வருமே, இன்னொரு இதெல்லாம் வருமே, இதான் எழுந்துட்டோம், இதுலயாவது எடுக்கலாம். அது போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பிலே எவ்வளவு தூரத்துக்கு எழுந்துட்டோம், எவ்வளவு தூரத்துக்கு விட்டுட்டோம், எவ்வளவு தூரம் சோர்ந்து போயிட்டோம். நம்ம எல்லாம் கொஞ்சம் பலப்பட்டு கிறிஸ்துக்குள்ள தகுதி பெற, ஆயத்தம் பெற, ரட்சிப்பை நாம் கடைசியா காத்துக்கொள்ள தேவனுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், அப்பா இவ்வளோ பெற்று நான் சந்தோஷமா பலப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆல் ரைட் இருக்கட்டும். ஆனா துன்பப்பட வேண்டியது அவசியமா இருந்தாலும், இவ்வளோ காரியத்தை நடத்தணும்னா இதற்கு மத்தியில நம்ம அனுபவிக்க வேண்டிய சில காரியம் இருக்குது. அது என்னன்னா, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். சுவாசியே, இவ்வளோ பாடுபட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பேசுறேடா, அன்னைக்கு எங்கடா சரியா சாப்பாடு இருந்துச்சு, எனக்கு எங்கடா சரியான துணி இருந்துச்சு, என்னடா சாப்பிட்டியான்னு கேட்டவங்க யார் இருந்தாங்க? ராத்திரி முடிஞ்சிச்சு, என்ன சாப்பாடுன்னு கேட்டவங்களே இல்லையே, என்கிட்ட சாப்பிடுறதுக்கே இருந்தா இல்லையே. இப்படியெல்லாம் காலப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை பலப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்த இன்னைக்கு இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறியடா அப்படின்னு அக்கா எப்படி இருக்கும் கதை? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுறது? இவ்வளோ பிரயாசப்பட்டிருந்தாலும் நீ துன்பப்பட வேண்டியது அவசியமானபடினால், துன்பம், வேதனை, ப்ரூனிங், அதாவது சீர்படுத்துதல், சரிப்படுத்துதல் அவசியமாய் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. சில துக்கங்களை சுமங்க, சில நேரத்துல சில சின்ன பிள்ளைங்களை நம்ம கேள்வி கேட்டுறோம். அதை கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், தாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், அதை கேட்க வேண்டிய சந்தர்ப்பம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையால துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போன பொன்
அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், அல்லேலூயா, அதை பார்க்கிலும் மிக விலையேற பெற்றதா விசுவாசம் அவ்வளோ விலையேற பெற்றது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் கொஞ்சம் கூட இதில் புரிந்து பலப்பட கர்த்தர் நமக்கு தயவு செய்வாராக. இந்த அதாவது சம்மர் முடிஞ்சு நம்மெல்லாம் ஹார்வெஸ்ட்ன்றோம் பாருங்க, அதுதான் சங்கீதம் 23. அவர் என்னை புள்ளங்கள் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். திருப்தியாக்குது, சாப்பாடெல்லாம் நன்மையெல்லாம் இருக்குது, பணம்லாம் வந்து சேர்ந்துச்சு, கஷ்டப்பட்டுட்டோம், அறுவடை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அவர் என் ஆத்துமாவை தேற்றி நாமத்தின் நீதியின் பால் நடத்துகிறார். மரணையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இதுக்கு மேல என்ன வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் சார், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், எல்லா கஷ்டத்தை பட்டுட்டேன், எல்லா காரியம் துப்பிக்கினேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேல ஒரு கஷ்டம் வரணுமா? இதுக்கு மேல எல்லாத்துக்கும் ரெடி ஆக்குறேன் நான், ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேல என்ன வந்தாலும் வரட்டும் அப்படின்ற தைரியம் வந்துடுது பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஆகலும் சரி, நான் சொல்லுகிறேன், the seasons, காலங்கள், நேரங்கள், தேவனுடைய அனுக்கிரகங்கள், இதெல்லாம் ப்ராவிடென்ஷியல். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அனுக்கிரக காலத்தினுடைய நேரங்கள். அதை எப்படி சொல்லுகிறேன்? தானியேல் 2:20 வாசிக்கிறோம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகால ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானம் வல்லமை அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளின் ஞானத்தையும் அறிவாளிகளின் அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். சுவாசியே, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். காலங்களை படிக்கிறோம், நேரங்களை படிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அதை படிச்சோம். எப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் இருக்குது என்பதை எக்லெசியாஸ்டஸ் 3 படிச்சோம். இவ்வளவுலாம் இருந்தா கூட நம்ம எல்லாம் பல சீசன்ஸை கடந்து கடந்து ஒவ்வொன்றா அனுபவிச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். ஆனால் எங்க வாழ்க்கையே வெறுத்து இனிமேல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற விசுவாசிகள் இங்கு யார் இருந்தால் அவர்களோடு கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், அவர் காலங்களையும், இப்படிதான் என் காலம், இப்படிதான் நடக்கும், இப்படித்தான் என் குழந்தை, இப்படித்தான் என் பிள்ளை, இப்படித்தான் என் கதை, இப்படித்தான் என் வீட்டினுடைய பணம், இப்படித்தான் என் வீட்டினுடைய பொருள், இப்படித்தான் என்னுடைய பணம் காரியங்கள், இதுதான் என்னுடைய வீட்டின் நிலைமை, இதுதான் என்னுடைய சொத்து அப்படி நினைக்கிறவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் மாற்றுவார். கர்த்தருக்கென்று நீ நீதியாய் விதைப்பாயானால், நியாயத்துக்கென்று வாழ்வாயானால், கர்த்தர் உனக்காக காலங்களையும் நேரங்களையும் மாற்ற போதுமானவர். சமயங்களையும் கர்த்தர் மாற்ற போதுமானவர். உனக்காக ராஜாக்களை தள்ள வேண்டுமானால் அவர் தள்ள முடியும். ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டுமானால் அதை ஏற்படுத்துவார். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுப்பார். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இதுக்கும் மேல கர்த்தாவே ஸ்பிரிங் சீசன் தான் வரணும், சம்மர் சீசன் தான் வரணும், ரெய்னி சீசன் தான் வரணும். என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக காலங்களை கூட மாற்ற முடியும். கர்த்தர் உனக்காக மாற்ற முடியும். கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க முடியும். அதை தான் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். சீசன்ஸ் ஆர் பர்பஸ்ஃபுல். கர்த்தர் நமக்காக காரணத்தோடு தான் இந்த காரணங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். காலங்களை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி? நான் ஏசாயா 44:24 வாசிக்கிறோம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே 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 எல்லாவற்றையும் செய்கிறவர்.
ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். எவ்வளவு அற்புதமாக தெளிவாக சொல்லப்படுகிறது பாருங்க. பிரசங்கி நான் படித்த பாடம் இன்றைக்கு 3ஆம் அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எல்லாத்தையும் கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். எதையும் மறந்துட மாட்டார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து ஒரு கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் எப்படிதான் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 8:28 மனப்பாட வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிய வேண்டும். ஆமென். காலங்கள் ஒரு சைடுல விடுங்க, நேரங்கள் ஒரு சைடுல விடுங்க. எனக்கு இப்படிப்பட்ட லாஸ், இப்படிப்பட்ட வேதனை, இப்படிப்பட்ட கடன், இப்படிப்பட்ட தொல்லை, இப்படிப்பட்ட ஒரு அசமாதானம், நோ ப்ராப்ளம். கர்த்தருக்குள் உன்னுடைய உத்தமமான காரியத்தை கர்த்தர் மாற்ற முடியும். உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ கர்த்தருக்குள்ளாக அழைக்கப்பட்டது உண்மையானால், அவர் தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயானால், தேவன் எல்லாவற்றையும் உனக்காக மாற்றுவார். ஸ்பிரிங் சீசன் மார்ச்ல இருந்து மே, சம்மர் ஜூன்ல இருந்து ஆகஸ்ட், ஆட்டம் செப்டம்பர்ல இருந்து நவம்பர், வின்டர் டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசன்கள் எல்லாம் வித்தியாசமாய் பாஸ் பண்ணி நம்ம நடத்துகிற கர்த்தருக்கு முன்பாக ஏசாயா 43:18-19 சொல்லுகிறது. முந்தின காரியங்கள் என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்ட காரியம் ஓடிச்சு, எது துக்கமா இருந்துச்சு, எப்படிப்பட்ட அழுகை நாட்களா இருந்துச்சு, எப்படிப்பட்ட பற்கடிப்பா இருந்துச்சு, எப்படிப்பட்ட அசமாதானமா இருந்துச்சு, எப்படிப்பட்ட கேவலப்பட்டதான நாட்கள் இருந்துச்சு, எப்படி துக்கப்பட்ட நாட்கள் இருந்துச்சு. நான் சமாதானமா இல்லாம அலங்கோலமா வாழ்ந்த, எனக்குள்ளவே குமரி குமரி வாழ்ந்த காலங்கள் எல்லாம் போச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். காலங்களை மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். வழி உண்டாக்க முடியாத வனாந்தரத்திலே வழி உண்டாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எந்த காஞ்சி போன அந்த ஒரு பெரிய மேடான கரடு மூடுமான இடத்துல கூட தேவன் ஆறுகளை உண்டாக்க முடியும். ஆகாததை ஆக வைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கடைசியா நான் சொல்றேன், எக்ஸ்ப்ளோர் த சீசன். ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோர். உனக்காக கர்த்தர் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். நீ ஒரு சீசன் கிரியேட் பண்ணு. அதுதான் அனுக்கிரக காலம். நீயே ஒரு காலத்தை உற்பத்தி செய். கர்த்தாவே, எனக்காக நன்மை செய்கிற காலம், எனக்காக நீ முரண்படுகிற காலம், எனக்காக உதவி செய்கிற காலம் என்று சொல்லி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை ஒப்பு கொடுத்து பார். தேவனாகிய கர்த்தர் தெளிவாக அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு உம்முடைய காலிங், உம்முடைய அழைக்கப்பட்டதை நீ அறிய வேண்டும். கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானால், தேவன் உன்னை பலப்படுத்துகிறது உண்மையானால், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு உண்மையானால், நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியானால், உன்னுடைய காரியத்தில் கவனமாயிரு. காலங்களையும் நேரங்களையும் சகலவற்றையும் மாற்றி அமைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:2-4 வாசிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொள், புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளினாலே போதகர்கள் தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். காலம் வந்துச்சு பாத்தீங்களா? நம்ம நினைச்சபடிதான் வாழ இஷ்டம், நம்ம இப்படிதான் இஷ்டப்படுறேன், இப்படிதான் நான் வாழ்வேன், வாழ்ந்துக்கோ. ஆனால் கர்த்தர் உனக்கு அருக்கிரகம் கொடுக்கிற காலங்களிலே ஆசீர்வாதத்தை நீ தடை பண்ணாதே. கர்த்தர் உனக்கு நன்மை கொடுக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு தடைப்படாதே. ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். ஹல்லேலூயா. நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள்.
உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. இது அவரை தேடுற காலம். இது நான் சொல்றேன், இன்னசென்ஸ் காலம். தெரியலங்க, தெரியாத தப்பு பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியல, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியல, நான் இப்படி கோபப்பட்டேன், இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியல, என் குடும்பம் இப்படிப்பட்ட சின்ன பின்னமா ஆயிப்போச்சு, சாரி. கர்த்தர் காலங்களை மாற்றி நமக்காக காலங்களை ஆசீர்வாதம் மாற்றி கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிக்கென்று விதை விதைத்து பார். உன்னுடைய பிரயாசங்கள் நீதிக்கென்று செஞ்சு பார். உன்னுடைய ஜெபம் நீதிக்கென்று செஞ்சு பார். தயவுக்கு ஒத்ததாய் உனக்கும் தயவு வேணும், மற்றவங்களுக்கும் தயவு வேணும், அதுக்கு ஒத்ததாய் அறுப்பருங்கள். எனக்கு வர்ற ஆசீர்வாதம் எதுவா இருந்தாலும் நான் தயவாக நடத்துவேன். செஞ்சு பாருங்க. பிரசங்கி புத்தகத்துல தெளிவாக சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் ஆதாம் ஏவாளுடைய காலங்கள் இன்னசென்ஸ் தெரியல. இப்படி எல்லாம் தப்பாவுமா? இப்படி ஒரு வஞ்சகன்கிறானா? இப்படி ஒரு பிசாசுக்குதா? தெரியல சார். கர்த்தாவே, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பேசிருக்க மாட்டேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு பிசாசுன்னு கீதன் தெரிஞ்சிருந்தா நான் யோசித்துக்க மாட்டேனா? தெரியலையா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை தான், நான் என்ன சொன்னேன்? கீழ்ப்படியணும். தட்ஸ் ஆல். கர்த்தர் எப்போ இன்னசென்ஸ் முடிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் கான்சியஸ் காலத்தை கொண்டு வந்தார். கான்சியஸ் காலம். நீ எதை செய்யறியோ அது புரிஞ்சிருக்கணும். என்ன செய்யறியோ, யார் உன்னை உண்டாக்கினவர் அவர் அறியணும். உன்னோடு கூட இருக்கிறவங்க யார் புரியணும். கான்சியஸ் வேணும். You cannot always say I am innocent. தெரியாம பண்ணிட்டேன். இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தெரியாம பண்ணிட்டேன் சொல்லிட்டான் இன்னும் தப்புகளை செஞ்சு நேக்கிறோம். கர்த்தர்கிட்ட இப்ப நம்மளாம் பேசுறது இல்லைங்க. ஆண்டு சமூகத்துல போய் ஜெபம் பண்ண போறப்ப நம்ம இதுதான் பேசுறது. கர்த்தாவே, இதெல்லாம் ஆகும்னு தெரியல ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு விலை வரும்னு தெரியல ஆண்டவரே, பேசிட்ட ஆண்டவரே. கண்ட்ரோல் இப்ப கூட கிடைக்க மாட்டேன், சாரி. இன்னும் கூட அதில் தான் இருக்கிறோம். எப்போ 21ஆம் நூற்றாண்டில கூட 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட இதே கதியில் தான் இருக்கிறோம். அப்போ கூட கர்த்தர் ஆதாம் ஏவாளை மன்னிக்கல. கான்ஷியஸ் கொடுக்கிறாரு. You must be conscious about what you are talking. என்ன பேசுற? உன் பக்கத்தில் இருக்கிறது அம்மாவா யாரு தெரியணும், இது அப்பாவா யாருன்னு தெரியணும். கான்சியஸ்கணும். இது யாரு, என் வீடு தெரியணும், இது என்னுடைய தாய், எதிரில் இருக்கிறவங்க தெரியணும். அந்த கான்சியஸ்ல மோடனாக பிஹேவ் பண்ண பிரயோஜனம் ஆகுது. கர்த்தர் அதுக்கு தான் ஹியூமன் கவர்மெண்ட் கொடுத்தாரு. இனிமேல் உங்களை விட்டா பிரயோஜனம் இல்ல. காட் கேவ் ஹியூமன் கவர்மெண்ட். உலகத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். ஒரு சின்ன லேண்ட்ல கூட நம்ம இஷ்டத்துக்கு பேர் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கணும். ஒரு கல்ல கூட நகர்த்த கூடாதுன்றார் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட காரியத்துல நீ இப்படிதான் இருக்கணும், இதான் சாப்பிடணும், இதான் செய்யணும். கர்த்தர் ஹியூமன் கவர்மெண்ட் வச்சிட்டார். இனிமேல் ஒருத்தனுடைய கான்சியஸ் கேட்டாக்கா, என் கான்சியஸ்க்கு இப்படிதான் தெரிஞ்சு நல்லதா, அதனால தான் செஞ்சுட்டேன்றீங்க. இதுதான் நல்லதா பட்டுச்சு அதனால தான் பேசினேன், இதான் நல்லதா பட்டுச்சு அதனால தான் அடிச்சேன், இதான் நல்லதா பட்டுச்சு அதனால தான் கொடுத்துட்டேன். வாழ்க்கையில கான்சியஸ் ரொம்ப டேஞ்சர். அதனால தான் ஆண்டவர் பண்றாரு ஹியூமன் கவர்மெண்ட். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம இன்னொருத்தர கவர்மெண்ட்டை சார்ந்திருக்குது, அவங்க ரூல்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதா இருக்குது. தென் கர்த்தர் அதுக்கு மேல இதே மாதிரி விட்டா ஆவறதுல ஹியூமன் கவர்மெண்ட்டுக்கு வெறும் ஸ்ட்ரிக்டா போயிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வெறும் ஜட்ஜி நியாய தீர்ப்பு இப்படின்னு போயிட்டாக்கா மனுஷன் மிருகமா மாறிடுவான் தான் ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ப்ராமிஸ் கொடுத்துட்டார். ஆபிரகாம் முகாந்திரமாக விசுவாசத்தையும் ஆண்டவர் இரக்கத்திலும் தயவிலும் வாழணும் சொல்லிட்டு ஒவ்வொரு விசுவாசி தயவுள்ளவர்களாய் வாழ வேண்டும், இரக்கமுள்ளவர்களாய் வாழ வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், ஆறுதலோடு வாழ வேண்டும் அப்படின்ற, அதாவது ஆபிரகாமுடைய அந்த ஃபேமிலி டைப் எல்லாருக்கிட்டையும் வரணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த விசுவாசத்தின் சந்ததியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதோடு கூட விடுறது கர்த்தர் இஷ்டம் இல்லாம லா கொடுத்துட்டார். There should be a law. இதை இப்படிதான் செய்யணும், இது இப்படிதான் செய்யணும், இப்படி செய்வார் ஆனால் இப்படி ஆகும், இப்படி ஆகும் சொல்லிட்டு லா கொடுத்துட்டார். லாக்கு மேல வேற எதுவும் வாய்ப்பு இல்லை.
நீ இன்னசென்ஸ் பேசு, கான்சியஸ் பேசு, ஹியூமன் கவர்மெண்ட்ல இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லு. எப்படி இருந்தாலும் சரி, ப்ராமிஸ் கொடுத்த கர்த்தர் இப்பொழுது லா மூலியமா தான் நடத்துறார். லா மூலியமா தான் வாழணும். இது செய், இதை செய், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று கர்த்தர் கிரமத்தோடு கொடுத்தாரு மோசே மூலியமா. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அதை கூட எடுத்துட்டாரு. ஒவ்வொன்று கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ எப்படி உன்னை இருக்கணும்னு விரும்புறியோ, உன்னை எப்படி மேன்மையா இருக்கணும்னு விரும்புறியோ, உன் மேல எவ்வளோ ஒரு மரியாதை இருக்கணும்னு நீ விரும்புறியோ, அதே மரியாதை இன்னொருத்தனுக்கு கொடு. அது பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் தான் அன்புன்ட்டாரு. இது மேல சத்தியம் வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை விட வர, அதாவது நம்ம ஒரு கட்டி எங்கன்னா ஒரு இடத்துல அப்பப்போ பாக்குற மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். உன்னை எப்படி கனப்படுத்தணும் விரும்புறியா, உன்னை மேன்மைப்படுத்தணும் விரும்புறியா, நீ நல்லவனா இருக்க விரும்புறியா, எல்லாரும் உன்னை மரியாதை கொடுக்க விரும்புறியா, நீ ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவனா இருக்க விரும்புறியா, அதே மற்றவனுக்கும் இருக்கிற மாதிரி நீ செய். இதுதான் அன்புன்றார் ஆண்டு. இது எல்லாத்துக்கும் மேலாக கடைசியா ஒன்னேன்னு சொல்லிட்டாரு, கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். அந்த கிரேஸுக்கு தான் இன்னொரு பேரு சபை. அந்த கிரேஸை டெவலப் பண்றதுக்கு தான், அந்த கிரேஸை உருவாக்குறதுக்கு தான், அந்த சபை, அந்த கிரேஸை வியாபரித்துக்கு தான் கர்த்தர் சபை என்பதை உருவாக்கி அனுதினமும் கற்றுக்கொள்ளவும், அனுதினமும் தெரிந்து கொள்ளவும், பாடங்கள் படிக்கவும், ஒருங்கிணைக்கவும், குடும்பங்களாக அவர்கள் பகுத்தறிந்து வாழவும், தேவனிடத்தில் இன்னும் வளர்ச்சியை பெறுவதற்காக சபை என்பதை கர்த்தர் கூட்டி சேர்த்து கிருபையின் காலம். கடைசியாக நான் சொல்லுகிறேன், இன்னசென்ஸ்ல தப்பிச்சு போனவர்கள், கான்சியஸ்ல மெயின்டைன் பண்ண முடியாதவர்கள், ஹியூமன் கவர்மெண்ட்ல தத்தளித்து வேதனைப்பட இந்த அவஸ்தைப்படுகிற நீங்கள், நியாயம், நியாயம், நீதி, லா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு அவசரப்படுகிறவங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்கிறார், நீ ஒரு ரட்சிக்கப்பட்டுட்ட, உன்னை நான் அற்புதமாய் நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் காலத்தில் வந்துட்டோம். இந்த கிருபையின் காலத்தில் நீ பொறுமையாக இருந்தால், இந்த கிருபையின் காலத்திலும் நீ நியாயப்படி நடக்காமல் போனால், இனி ஒரு காலம் நமக்கு கிடையாது சார். அதை தான் சொல்ல நான் விரும்புகிறேன். இனி ஒரு காலம் இல்லை, இனி ஒரு காலம் இல்லை, இனி ஒரு காலம் வராது. ஆண்டவர் கதவு பக்கத்தில் இருக்கிறார். அதான் சொல்றார், கதவு பக்கத்தில் இருக்கிறார், திறந்தா எடுத்துக்கொள்ளப்படும். அவ்வளவு க்ளோஸ் ஆக்குறார் ஆண்டவர். வாசல் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன்றார். அந்த வாட் இஸ் தட் வாசல்? இரண்டாம் வருகையினுடைய டேக் ஆஃப். அந்த இரண்டாம் வருகையினுடைய டேக் ஆஃப் தான் ஆண்டவர் வாசல் என்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்திமரம் துளிர் விடுதுனா வசந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்த்தர் நமக்காக நல்லது செய்கிற காலம் வந்துச்சு. நமக்காக கிருபை கொடுக்கிற காலம் வந்துச்சு. நமக்காக இரக்கம் செய்கிற காலம் வந்துச்சு. நமக்காக கிருபை கொடுக்கிற காலம் வந்துச்சு. விசுவாசியே, நீ எப்போ விதை விதைக்க போற, எப்போ அதை ப்ரூனிங் பண்ண போற, எப்போ சீர்படுத்த போற, எப்போ தண்ணீர் பாய்ச்ச போற, எப்போ காத்து கொண்டிருக்க போற, எப்போ அறுவடை பண்ண போற? Now is the time to take off. The time to take off. இதுக்கு மேல நம்ம எப்போ காத்திருக்க வேண்டும்? ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ராஜனே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கிருபையாயிரும், எங்கள் தேவனே தயவாயிரும். We need to take off in a peaceful way. நம்முடைய அறுவடை ஆசீர்வாதமான அறுவடையா இருக்க வேண்டும், சந்தோஷமான அறுவடையா இருக்க வேண்டும், சமாதானமான அறுவடையா இருக்க வேண்டும். யாருக்கு துக்கம் இருக்கக்கூடாது. நன்மையை பெறும் பொழுது அதை ஆறுதலோடு பெற வேண்டும், வேதனை இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அற்புதமா ஆசீர்வதிக்க முடியும். காலத்தை மாற்ற முடியும், நேரத்தை மாற்ற முடியும், நமக்காக அனுகூலமான காலங்களாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். ஹல்லேலூயா. We need pruning. We need to wait. We need to do watering and we need to wait till God blesses us. கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும் விசுவாசி. ஹல்லேலூயா. உபாய தந்திரங்களை தேட வேண்டாம். இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, வேண்டாம். போதும், இவ்வளவு நாள் இப்படியே வாழ்ந்தது போதும், இப்படியே காலத்தை ஓட்டுறது போதும், இப்படியே தர்பார் பண்ணது போதும். கர்த்தர் சமூகத்தில் இரக்கத்தை பெறுவோம்,
நம்ம எல்லாரும் வாழ்ந்தது நிச்சயம், பிறந்தது நிச்சயம், வாழ்ந்தது நிச்சயம். இனி முடிவு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா காலங்களையும் தேவனுடைய நேரங்களையும் ஆண்டவருடைய அனுக்கிற காலங்களை கொஞ்சம் சிந்திச்சு நாம் பலப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.